அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆத்திச்சூடி 8ஆன ஏற்பது இகழ்ச்சி. இதோட மீனிங் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். இது என்ன மீன் பண்ணுறதுன்னா, நம்ம நம்மளால் வேலை பண்ண முடியும், உடம்பு நன்னா இருக்குது அப்படின்னு இருக்கும்போது கூட ஒருத்தர்கிட்ட ஏதாவது தாங்கோ அப்படின்னு கேட்டு பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடாது, முக்கியமாக வாங்கிக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் ஔவை மூதாட்டி நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு கதையை கேட்டு இதை இன்னும் பெற்றா புரிஞ்சுக்கலாமா? வாங்கோ. ஒரு கிராமத்தில் சாரதான்ற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தா. கண் பார்வை அற்றவள் அவளுக்கு விஷுவலி சேலஞ்ச்டாக இருந்ததுனால பகவான் அவளுக்கு வேறு விதத்தில் அவளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் பண்ணியிருந்தார். என்னன்னா, அவளால் ரொம்ப அழகாக பாட முடியும், மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் அவளுக்கு தானாகவே இயற்ற முடியும். முக்கியமாக என்ன ராகத்தில் அந்த பாட்டு இருக்குங்கிறத அவள் ஒரு 7 to 8 செகண்ட்ஸ் கேட்ட உடனேவே அவள் சொல்லிடுவா. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அவகிட்ட இருந்தது. அவள் கூட பிறந்த மற்ற குழந்தைலாம் நார்மலாக இருந்ததுனால அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தையில மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சாரதாவால் ஸ்கூலுக்கு போக முடியல. ஏன்னா அவளுக்கான அந்த ஸ்கூல் அந்த கிராமத்தில் இல்லாததுனால. இதனால் ரொம்ப நாள் கழித்து ஒரு 25 வயசு ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் நல்லா படித்ததுனால வேலையெல்லாம் கிடச்சிடுறது அவளோட சிப்ளிங்ஸ்க்கு. ஆனால் சாரதாக்கு எந்த லைவ்லிஹுட்டும் இல்லாமல் எப்போவுமே டிபெண்ட்டாக அம்மா அப்பாவோடையே இருந்துன்னு இருந்தா. கொஞ்சம் வயசானதுனால அம்மா அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. இப்போ சாரதாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அவளோட ஸ்பெஷல் டேலண்டான இந்த மியூசிக்கல் நோட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய அவளால் ஈஸியாக ராகத்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்ச அந்த ஸ்பெஷல் டேலண்ட்டை கிராமத்தில் ஒரு பெரியவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தார். அதனால் அவர் சாரதாக்கு மியூசிக் டீச்சராக அவளோட கிராமத்திலேயே ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மியூசிக் டீச்சர் ஆக்கிறார். நிறைய குழந்தையில அவள்கிட்ட அனுப்பிச்சு மியூசிக் ஃபார்மலாக கற்றுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். இதனால் சாரதாக்கு நல்ல லைவ்லிஹுட் வந்தது. முக்கியமாக அவள் யார்கிட்டையும் போய் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தாங்கோ அப்படின்னு ஒரு வேளையும் கேட்கல. இதுதான் ஔவை மூதாட்டியும் ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கோம். நம்ம எல்லாருக்கும் படிக்கிறதுக்கோ இல்லைன்னா சம்பாதிக்கிறதுக்கோ ஸ்பெஷல் டேலண்ட்டோ சம்பாதிக்கிற யுக்தி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக பகவான் அனுகிரகத்தில். அதை எல்லாரும் பயன்படுத்தி நேர்மையான முறையில் சம்பாதிச்சு வாழ்வியலில் நல்லபடியாக இருக்கணும். இல்லைன்னா எல்லார்கிட்டேயும் போய் நம்ம கேட்குற மாதிரி அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. முக்கியமாக அந்த மாதிரி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஔவை மூதாட்டி ஏற்பது இகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு அழகான ஆத்திச்சூடியை நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க.